கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 49வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். எவைகள் கர்த்தருடைய தாசனுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று ஏசாயா கூறினார்? தீவுகள். யாரிடம் கவனியுங்கள் என்று ஏசாயா கூறினார்? தூரத்தில் இருக்கிற ஜனங்களிடம். எங்கே இருந்தது முதல் கர்த்தர் தம்முடைய தாசனை அழைத்தார்? தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல். கர்த்தருடைய தாசன் தாயின் வயிற்றில் இருக்கையில் கர்த்தர் எதை பிரஸ்தாபப்படுத்தினார்? தன் நாமத்தை. எப்பொழுது கர்த்தர் தம்முடைய தாசனின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார்? தாயின் வயிற்றில் இருக்கையில். கர்த்தர் எதை கூர்மையான பட்டயமாக்கினார்? தம்முடைய தாசனின் வாயை. கர்த்தர் யாரை மறைத்தார்? தம்முடைய தாசனை. கர்த்தர் எதினால் தம்முடைய தாசனை மறைத்தார்? தமது கரத்தின் நிழலினால். கர்த்தர் தம்முடைய தாசனை எப்படிப்பட்ட அம்பாக்கினார்? துலக்கமான அம்பு. கர்த்தர் தம்முடைய தாசனை எதில் மூடி வைத்தார்? தமது அம்பரா தூணியில். நீ என் தாசன். இதில் நீ என்பது யாரை குறிக்கிறது? இஸ்ரவேல். எவ்வாறு உழைக்கிறேன் என்று கர்த்தருடைய தாசன் கூறினார்? விருதாவாய். எவ்வாறு தன் பலனை செலவழிக்கிறேன் என்று கர்த்தருடைய தாசன் கூறினார்? வீணும் வியர்த்தமுமாய். எது கர்த்தரிடத்தில் இருக்கிறதாக கர்த்தருடைய தாசன் சொன்னார்? தன் நியாயம். எது தேவனிடத்தில் இருக்கிறது என்று கர்த்தருடைய தாசன் சொன்னார்? தன் பலன். கர்த்தர் எது முதல் தம்முடைய தாசனை உருவாக்கினார்? தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல். யாரை தம்மிடத்தில் திருப்பும்படி கர்த்தர் தம்முடைய தாசனை உருவாக்கினார்? யாக்கோபை. சேராதே போனது எது? இஸ்ரவேல்.
கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன் கூறியவர் யார்? கர்த்தருடைய தாசன். கர்த்தருடைய தாசனுக்கு பலனாயிருப்பவர் யார்? அவருடைய தேவன். சோதனை கேள்வி 1. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனின் வாயை எப்படி ஆக்கினார்? ஏ அக்கினி தழல், பி சாபத்தின் வீடு, சி கூர்மையான பட்டயம், டி ஆசீர்வாதத்தின் கோட்டை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய தாசன் எவைகளை எழுப்ப ஏற்படுத்தப்பட்டார்? யாக்கோபின் கோத்திரங்களை. எவர்களை திருப்ப கர்த்தர் தம்முடைய தாசனை ஏற்படுத்தினார்? இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை. கர்த்தருக்கு தாசனாயிருப்பது எப்படிப்பட்ட காரியமாயிருக்கிறது? அற்ப காரியம். யார் கர்த்தருக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது? இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்புகிறவர். கர்த்தருடைய தாசன் எதுவரைக்கும் கர்த்தருடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி வைக்கப்பட்டார்? பூமியின் கடைசி பரியந்தமும். கர்த்தருடைய தாசன் எவர்களுக்கு ஒளியாய் இருக்க வைக்கப்பட்டார்? ஜாதிகளுக்கு. இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தரும் யார்? கர்த்தர். கர்த்தருடைய தாசன் யாரால் அசட்டை பண்ணப்பட்டார்? மனுஷரால். கர்த்தருடைய தாசன் யாரால் அருவருக்கப்பட்டார்? ஜாதியாரால். கர்த்தருடைய தாசன் எவர்களுக்கு ஊழியக்காரனுமாயிருக்கிறார்? அதிகாரிகளுக்கு. கர்த்தருடைய தாசனை கண்டு எழுந்திருப்பவர்கள் யார்? ராஜாக்கள். கர்த்தருடைய தாசனை யார் பணிந்து கொள்வார்கள்? பிரபுக்கள். யாரி நிமித்தம் ராஜாக்களும் பிரபுக்களும் கர்த்தருடைய தாசனை பணிந்து கொள்வார்கள்? உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் அவரை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும். கர்த்தர் எந்த காலத்தில் தம்முடைய தாசனுக்கு செவி கொடுத்தார்? அனுக்கிரக காலத்தில். கர்த்தர் எப்பொழுது தம்முடைய தாசனுக்கு உதவி செய்தார்? இரட்சண்ய நாளில். கர்த்தருடைய தாசன் எதை சீர்படுத்த வேண்டும்? பூமியை. கர்த்தருடைய தாசன் எவைகளை சுதந்தரிக்க பண்ண வேண்டும்?
பாழாய் கிடக்கிற இடங்களை கர்த்தருடைய தாசன் எவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்று சொல்ல வேண்டும்? கட்டுண்டவர்களை நோக்கி. கர்த்தருடைய தாசன் யாரை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்ல வேண்டும்? இருளில் இருக்கிறவர்களை நோக்கி. கர்த்தர் தம்முடைய தாசனை யாருக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவார்? ஜனங்களுக்கு. சோதனை கேள்வி 2. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை எங்கே மறைத்து வைத்தார்? ஏ. கன்மலையின் வெடிப்பில். பி. தமது கரத்தின் நிழலில். சி. வனாந்தரத்தில். டி. தமது பாதங்களின் கீழ். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஜனங்கள் எங்கு மேய்பவர்கள்? வழியோரங்களில். ஜனங்களுக்கு சகல மேடுகளிலும் உண்டாயிருப்பது என்ன? மேய்ச்சல். ஜனங்கள் எப்படி இருப்பதில்லை? பசியாய், தாகமாய். ஜனங்கள் மேல் எவைகள் படுவதில்லை? உஷ்ணமும் வெயிலும். ஜனங்களை நடத்துகிறவர் யார்? அவர்களுக்கு இறங்குகிறவர். ஜனங்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை எவைகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார்? நீரூற்றுகளிடத்திற்கு. கர்த்தர் எவைகளை எல்லாம் வழிகளாக்குவார்? தன் மலைகளை எல்லாம். எவைகள் உயர்த்தப்படும்? கர்த்தருடைய பாதைகள். ஜனங்கள் எங்கிருந்தெல்லாம் வருவார்கள்? தூரத்திலிருந்தும் வடக்கிலும் மேற்கிலும் இருந்தும். ஜனங்கள் எந்த தேசத்திலும் இருந்தும் வருவார்கள்? சீனேம் தேசம். எவைகள் கெம்பீரித்து பாட வேண்டும்? வானங்கள். எது களி கூற வேண்டும்? பூமி. எவைகள் கெம்பீரமாய் முழங்க வேண்டும்? பர்வதங்கள். கர்த்தர் யாருக்கு ஆறுதல் செய்தார்? தம்முடைய ஜனத்துக்கு. கர்த்தர் எவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார்? சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல். கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறவள் யார்? சீயோன். சீயோன் யார் தன்னை மறந்தார் என்று சொல்லுகிறாய்?
ஆண்டவர். ஸ்திரீயானவள் யாருக்கு இரங்குகிறாள்? தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு. ஸ்திரீயானவள் யாரை மறக்க மாட்டாள்? தன் பாலகனை. ஸ்திரீயானவள் தன் பிள்ளையை மறந்தாலும் நம்மை மறக்காதவர் யார்? கர்த்தர். சோதனை கேள்வி 3. கர்த்தர் என்ன செய்ததாக சீயோன் சொன்னாள்? ஏ, என்னை தாங்கினார். பி, என்னை நடத்தினார். சி, என்னை கைவிட்டார். டி, என்னை ஏந்தினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை எங்கே வரைந்து வைத்திருக்கிறார்? தன் உள்ளங்கைகளில். எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக எவைகள் இருக்கிறது? நம் மதில்கள். தீவிரித்து வருபவர்கள் யார்? சீயோனின் குமாரர். சீயோனை விட்டு யார் புறப்பட்டு போவார்கள்? அதை நிர்மூலமாக்கினவர்களும் பாழாக்கினவர்களும். சீயோன் எவைகளை ஏறெடுத்து சுற்றிலும் பார்க்க வேண்டும்? தன் கண்களை. உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் சீயோனிடம். ஏகமாய் கூடி சீயோனிடத்தில் வருகிறவர்கள் யார்? சீயோனின் குமாரர். சீயோன் தன் குமாரரை எப்படி தரித்துக் கொள்ள வேண்டும்? ஆபரணமாக. ஆபரணங்களை அணிந்து கொள்வது யார்? மணமகள். மணமகள் ஆபரணங்களை அணிந்து கொள்வது போல சீயோன் யாரை அணிந்து கொள்ள வேண்டும்? தன் குமாரரை. சீயோன் தன் குமாரரை ஆபரணமாக அணிந்து கொள்வாய் என்று எதை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார்? தன் ஜீவனை கொண்டு. சீயோனில் நிர்மூலமானது எது? அதன் தேசம். எவைகளின் திரளினாலே சீயோன் நெருக்கமாயிருக்கும்? குடிகளின் திரளினாலே. சீயோனில் குடிகளின் திரளினால் இனி நெருக்கமாயிருப்பவை எவை? அதன் வனாந்தரங்கள், பாலிடங்கள், நிர்மூலமான அதன் தேசம். யார் சீயோனுக்கு தூரமாவார்கள்? சீயோனை விழுங்கினவர்கள். பிள்ளைகள் அற்றிருந்தது எது?
சீயோன். இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது சொல்லுகிறவர்கள் யார்? சீயோனுக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள். சீயோனுக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் எதற்கு விலகியிரு என்று சீயோனிடம் சொல்லுவார்கள்? குடியிருக்கும்படிக்கு. நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று யாருடைய காதுகள் கேட்கச் சொல்லப்படும்? சீயோனின் காதுகள். நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று சொல்லுகிறவர்கள் யார்? சீயோனுக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள். சோதனை கேள்வி 4. கர்த்தர் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சொன்னது என்ன? ஏ, உன்னை சபிப்பதில்லை. பி, உன்னை கோபப்படுத்துவதில்லை. சி, உன்னை கைவிடவில்லை. டி, உன்னை மறப்பதில்லை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இவர்களை எனக்கு டேஷ் யார்? பிறப்பித்தவர். இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? கூறுவது யார்? சீயோன். தான் எப்படியெல்லாம் இருந்ததாக சீயோன் கூறினாள்? பிள்ளைகளற்று, தனித்து, சிறைப்பட்டு, நிலையற்று. இவர்களை எனக்கு டேஷ் யார்? வளர்த்தவர். தான் எப்படி விடப்பட்டிருந்ததாக சீயோன் கூறினாள்? ஒன்றியாய். இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே. இவர்கள் டேஷ். எங்கே இருந்தவர்கள்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே. இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று சீயோன் எதில் சொல்லும்? தன் இருதயத்தில். கர்த்தர் ஜாதிகளுக்கு நேராக எதை உயர்த்துவார்? தம் கரத்தை. கர்த்தர் ஜனங்களுக்கு நேராக எதை ஏற்றுவார்? தம் கொடியை. சீயோனின் குமாரரை எவைகளில் ஏந்திக் கொண்டு வருவார்கள்? கொடுக்கைகளில். தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுகிறவர்கள் யார்? சீயோனின் குமாரத்திகள். சீயோனின் பிள்ளைகளை வளர்க்கும் தந்தைகள் யார்? ராஜாக்கள். சீயோனின் பிள்ளைகளின் கை தாய்மார்களுமாய் இருப்பவர்கள் யார்? ராஜாக்களுடைய நாயகிகள். ராஜாக்கள் சீயோனை எப்படி பணிவார்கள்? தரையிலே முகங்குப்புற விழுந்து.
ராஜாக்கள் எதை நக்குவார்கள்? சீயோனின் கால்களின் தூளை. யார் வெட்கப்படுவதில்லை? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்து கொள்பவள் யார்? சீயோன். யாருடைய கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க முடியாது? பராக்கிரமன் கையிலிருந்து. எப்படி சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க முடியாது? நீதியாய். சீயோனில் உள்ளவர்கள் யாரால் சிறைப்படுத்தப்பட்டிருந்தார்கள்? பராக்கிரமனால். சோதனை கேள்வி 5. உங்களை ஒடுக்கினவர்களுக்கு என்ன தின்ன கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஏ, இடுக்கத்தின் அப்பம். பி, இடுக்கத்தின் தண்ணீர். சி, வேதனையின் கொடுக்கு. டி, ஒடுக்கினவர்களுடைய மாம்சம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? விடுவிக்கப்படுவார்கள். சீயோன் யாரால் கொள்ளையிடப்பட்டது? பலவந்தனால். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டது என்ன செய்யப்படும்? விடுதலையாக்கப்படும். கர்த்தர் எவர்களோடு வழக்காடுவார்? சீயோனோடு வழக்காடுகிறவர்களோடு. கர்த்தர் சீயோனின் பிள்ளைகளை என்ன செய்வார்? ரட்சித்துக் கொள்ளுவார். கர்த்தர் யாருடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பார்? சீயோனை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை. சீயோனை ஒடுக்கினவர்கள் எதினால் வெறி கொள்வார்கள்? தங்களுடைய இரத்தத்தினால். சீயோனை ஒடுக்கினவர்கள் எதனால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள்? மதுபானத்தால். சீயோனின் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிறவர் யார்? கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமானவர். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமானவர் சீயோனின் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிறதை அறிந்து கொள்பவர்கள் யார்? மாம்சமான யாவரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன்.
உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமேன்.